Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மார்ஷ்மெல்லோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மார்ஷ்மெல்லோ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் பண்ணி காமிங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணி எப்படி மார்ஷ்மெல்லோ வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட கலர் டெக்ஸ்சர் எல்லாமே அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். வாயில் வச்சதும் நம்ம பஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த டஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் மார்ஷ்மெல்லோ பண்ணுறதுக்கு. ஏன்னா கையிலெல்லாம் ஒட்டும், அதனால் இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இது மீந்து போச்சுன்னா நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டஸ்டிங்கை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்ஷ்மெல்லோ பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரே ரெடி பண்ணணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க டஸ்டிங்லேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து இந்த ட்ரேயில் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பட்டர் ஷீட் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இல்லாமலும் பண்ணலாம். ஆனால் பட்டர் ஷீட் போட்டு வச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான் நம்மளுக்கு, அதனால் நான் போட்டிருக்கேன். இந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலவே நம்ம செஞ்சு வச்சுருக்க டஸ்டிங் பவுடரையும் இது மேலே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரே வந்து தயாராக இருக்குது. நீங்கள் ட்ரேயில் தான் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட பண்ணலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஜெலட்டின் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து அகர் பவுடர் சேர்த்துக்கிறலாம். ரெண்டுக்கும் சேம் மெத்தடு தான். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜெலட்டின் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். சுடு தண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம சுடு தண்ணி சேர்த்தோன்னா தான் இந்த ஜெலட்டின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ஊறிட்டு லேசாக வெந்திருக்கும். அப்போ தான் நம்மளுடைய மார்ஷ்மெல்லோவுக்கு கரெக்டான டெக்ஸ்சரும் கிடைக்கும். இது போல் லேசாக கலந்துக்கோங்க. இது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நான் சொன்னது போல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா அகர் பவுடர்னு கடையில் கிடைக்கும், அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி மீது இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜருமே சேம் தான் ரெண்டுத்துக்குமே. இப்போ இந்த ஜெலட்டின் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜெலட்டின் பவுடர் சேர்த்தோம்ல, அதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது போல் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் இந்த சர்க்கரை வந்து சீக்கிரமாக கரையும். இல்லைனா கிறிஸ்டல் ஃபார்மில் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இடையிடையில். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியான பாகு வர வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணணும். இப்போ லேசாக கெட்டியாக இருக்குது. பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதிரசத்துக்கெலாம் வந்து பாகு பதம் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இதில் கொஞ்சமாக இந்த சிரப்பை வந்து விட்டு பாருங்கள். நம்ம கையில் எடுத்து உருட்டுறதுக்கு வரணும். அதாவது சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ஒன்று சேருது. ஆனால் நம்ம கையில் எடுத்தோன்னா அது உருட்டுறதுக்கு வரலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உருட்ட ட்ரை பண்ணுறேன் ஆனால் உருட்ட முடியல. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக சிரப் விட்டுட்டு
அதுக்கப்புறமா கையில் எடுத்து உருட்ட ட்ரை பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே இப்போ வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம கையில் உருட்டும் போது நல்லாவே ஷேப் எடுக்கும் பாருங்கள். இப்போ நல்லாவே ஷேப் எடுக்குது. இது வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல ஜெலட்டின், அதை வந்து இது கூட சேர்த்துடணும். ஜெலட்டினை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா அடியில் போய் அது தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்ஷ்மெல்லோவோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வர்றதுக்கு இந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அதுக்கு வந்து டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஜெலட்டின் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர்றது வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் போது ரொம்ப வந்து மிக்சி தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஏன் இப்படி கலந்துகிட்டே இருக்கோம்னா, இது நம்ம கலக்காமல் வச்சிட்டோன்னா இது கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டுன்னு கெட்டியாயிரும். அதனால தான் நம்ம கலந்துகிட்டே இருக்கோம், அது கெட்டியாக விடாமல் தடுக்கிறதுக்கு. இது ரொம்ப முழுமையாகவும் ஆறிடக்கூடாது. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து ஒயிட் கலரில் முறையாக வரும். அது வரைக்கும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதே கன்சிஸ்டன்சியில் நம்ம செட் பண்ண வச்சோன்னா இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால் விஸ்க் வச்சுட்டு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பீடாக பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ண இது நல்லா கெட்டியாகும். கரெக்டான டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு வரும். ஒருவேளை உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல ட்ரே, அதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி டபுள் கலர் மார்ஷ்மெல்லோ பண்ண போகிறோம். பாதியை மட்டும் சேர்த்துட்டு மீதியை நம்ம கலருக்காக வச்சிடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நம்ம மிக்சியில் பண்ணனால கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா மேல் லேயரும் கீழ் லேயரும் கலந்துரும் ஒன்றோட ஒன்று. ஸோ அது செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிங்க் கலர் வந்து தயார் பண்ணிடலாம். மீதி இருக்க அந்த மார்ஷ்மெல்லோ மாவு இருக்குல்ல, அதில் வந்து நான் 2 சொட்டு மட்டும் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் சிரப் வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சியில் பண்ணோம்ல, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நல்லா இதை வந்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே சிங்கிள் கலர் மட்டும் கூட பண்ணலாம். அது இன்னுமே உங்களுக்கு வேலையை எளிதாக்கும். பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் டபுள் கலர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வந்து பிங்க் கலரில் இருக்குது. கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கலர் வந்து நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அழகான பிங்க் கலர் கிடச்சிருக்கு. இப்போ பிங்க் லேயரும் வந்து தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல ஃப்ரிட்ஜில், அந்த லேயர் வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பிங்க் கலரை சேர்க்கணும். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் வந்து வெளியிலேயே வச்சு ஒரு 7-8 மணி நேரம் செட் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு ஆயில் தடவின ஸ்பூன் வச்சுட்டு இது போல் நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. இல்லைனா ஸ்பூனில் அந்த மார்ஷ்மெல்லோ வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஒட்டிச்சுன்னா இடையில ஸ்பூனை வந்து எண்ணெயில் நனைச்சிக்கோங்க. நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 2 லேயருமே பெர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இதை நம்ம இப்போ டீமோல்டு பண்ணணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சோம்ல டஸ்டிங் பவுடர், அதை மேலாப்பில் கொஞ்சமாக தூவிக்கோங்க. டஸ்டிங் பவுடர் இல்லாமல் நம்ம இதை கட் பண்ணி வெளியில் எடுக்கவே முடியாது. அதே மாதிரி ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியாது. ஏன்னா இது கையில் ரொம்ப ஒட்டும். ஆனால் டஸ்டிங் பவுடர் போட்டு ஒரு தடவை டஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒட்டவே ஒட்டாது. அப்போ சாப்பிடும்போது வாயில் ஒட்டுமான்னு உங்களுக்கு டவுட் வரும்.
சாப்பிடும்போது வாயில் ஒட்டாது. ஏன்னா வாயில் வச்சதும் அது பஞ்சு மிட்டாய் மாதிரி நல்லா கரைஞ்சிரும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக டஸ்டிங் பவுடர் வந்து தூவிட்டு நம்ம மார்ஷ்மெல்லோவில் இருக்கிற அந்த பேக்கிங் பேப்பரையும் வெளியில் எடுத்துகிட்டு இது போல் வச்சுருங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்ஷ்மெல்லோவில் எல்லா இடத்துலையுமே இந்த பவுடர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கத்தியில் வந்து அது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கத்திலையுமே கொஞ்சமாக அந்த பவுடர் வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ இந்த கத்தியில் அது ஒட்டாமல் வரும். ஒவ்வொரு டைம் கட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி வந்து அந்த பவுடரை அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ள அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இருக்குது. இப்போ இது உள்ளேயும் நம்ம அந்த பவுடரை வந்து அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலைன்னா நம்மளால் இதை கட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு டைம் கட் பண்ணும்போதும் கத்தியையும் அந்த பவுடரில் நனைச்சிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மார்ஷ்மெல்லோ மிக்ஸி வச்சு சூப்பராக தயார் பண்ணிட்டோம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. நீங்கள் இன்றைக்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.